ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் ஒரு காற்றாலை தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கோம், ப்ளூ கன் ஒன்று எடுத்திருக்கோம், பேட்டரி பவுச் ஒன்று எடுத்திருக்கோம், ஃபேன் அதாவது காற்றாலைக்கு தேவையானது. அதுக்கப்புறமேட்டு மோட்டர் ஒன்று எடுத்திருக்கோம், ஒயர் 2 எடுத்திருக்கோம், சுவிட்ச் ஒன்று எடுத்திருக்கோம், ஹச்டபிள்யூ பேட்டரி 9 வோல்டேஜ் ஒன்று எடுத்திருக்கோம், கட்டர் ஒன்று எடுத்திருக்கோம், மொபைல் ஸ்டாண்ட் ஒன்று எடுத்திருக்கோம். இதில் தான் நம்ம வச்சு இந்த காற்றாலையை செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம். ஸ்டாண்ட் எடுத்துட்டு அதுக்கு மேலே இருக்கிற பார்ட் நம்மளுக்கு தேவைப்படாது, அதனால அதை கழட்டிக்கலாம். கீழே இருக்க பார்ட் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. கழட்டியாச்சு. இது தனியாக வச்சிடலாம். அந்த ஸ்க்ரூ போடாம இருந்தாச்சு. ஸ்க்ரூ போட்டு வச்சிடலாம், இல்லாட்டி அந்த ஸ்க்ரூ தொலைஞ்சிரும். ஓகே, அது இதுமேட்டு தேவையில்ல, அது ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்துட்டு இதுக்கு மேலே தான் நம்ம வந்துட்டு மோட்டர் செட் பண்ண போகிறோம். அதாவது இந்த இடத்துல ப்ளூ கன் எடுத்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். கரண்ட்டில் போட்டுடலாம். அது ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சான்னு தொட்டு பார்ப்போம். இன்னும் ஹீட் ஆகல, இன்னும் ஆரம்பிக்கல ஹீட் ஆக. இன்னமும் ஹீட் ஆக ஆரம்பிக்கல. ஓகே, இது தள்ளி வச்சுட்டு நம்ம மோட்டர் செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சின்ன மோட்டர் ஒன்று எடுத்துருக்கோம், 12 வோல்டேஜ் மோட்ரு. இப்போ ஒயர் 2 எடுத்துக்கலாம். ஒயரை வந்துட்டு 2லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன் சைட் ப்ளூ கலர் ஒயரை எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒன் சைட் ஒயிட் கலர் ஒயர் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ப்ளூ கலர் கனெக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கடுத்து ஒயிட் கலர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளூ கலர் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒயிட் கலர் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் கனெக்ட் பண்ண மாதிரியே ஒயிட் கலர் இந்த சைடு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஒயிட் கலரையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம சுவிட்சு பவுச்சையும் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஹீட் ஆயிடுச்சான்னு எடுத்து பார்த்துக்கலாம். டைட்டாக தான் இருக்குது, இன்னும் ஹீட் ஆகல. ஏன் லேட் ஆகுதுன்னு தெரியல, பார்ப்போம். இன்னமும் ஹீட் ஆகாமையே தான் இருக்குது. அது ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம சுவிட்சையும் பவுச்சையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது சுவிட்சில் வந்துட்டு எப்பயுமே நம்ம ரெட் கலர் ஒயர் தான் கனெக்ட் பண்ணணும். பவுச்சிலேருந்து வர ரெட் கலர் ஒயரை நம்ம சுவிட்சோட கனெக்ட் பண்ணுறோம். பிளாக் கலர் ஒயர் டைரெக்டாக மோட்டருக்கு வரும். ப்ளூ கலர் ஒயர் வந்துட்டு நம்ம சுவிட்சோட கனெக்ட் பண்ணுறோம். கட்டை எடுத்து கொஞ்சம் ஒயர் சீவி விட்டுக்கலாம். ஓகே, ஒயர் 2ம் டச் ஆகாத அளவுக்கு இருந்தால் தான் சுவிட்சு ஒர்க் ஆகும். இல்லாட்டி சுவிட்ச் இல்லாமையே அது பாட்டுக்கு மோட்டர் ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ ஒயிட் கலர் ஒயரையும் பிளாக் கலர் ஒயரையும் நம்ம டைரக்ட் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். மோட்டர்லேருந்து வர ஒயிட் கலரும் அதாவது பேட்டரியிலேருந்து வர பிளாக் கலரையும் டைரெக்டாக கனெக்ஷன் பண்ணுறோம். ஓகே, ஹீட் ஆச்சான்னு பார்ப்போம். இன்னும் ஹீட் ஆகல, டைட்டாக தான் இருக்குது. ஏதோ ப்ராப்ளம்க்கு இது ஆயிடுச்சான்னு தெரியல. நம்ம சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அதாவது சுவிட்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வீட்டு கனெக்ஷனோடைய டைரெக்டாக கொடுத்துக்கலாம்.
இப்போ கனெக்ஷன் சொல்றேன் பாருங்க. அதாவது மோட்டர்லேருந்து ப்ளூ கலர் எடுத்து நம்ம வந்துட்டு சுவிட்சுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். சுவிட்சுலேருந்து ரெட் கலரும், அது வந்துட்டு பவுச்சுலேருந்து பிளாக் கலர் வந்துட்டு டைரக்ட்டா இதுக்கு வருது, மோட்டருக்கு வருது ஒயிட் கலர். ஹீட் ஆயிருச்சு. ஓகே. இப்ப அப்ளை பண்ணிக்கலாம். மேல் இடத்துல தான் நம்ம வந்துட்டு மோட்டார் செட் பண்ண போறோம். அதனால மேல வச்சாச்சு. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போச்சாட்டுக்குது. சாரி. ஓகே. உள்ள கொண்டு வந்தாச்சு. மோட்டர் வந்துட்டு இப்ப செட் பண்ணியாச்சு. ஒட்ட வச்சாச்சு அதாவது. இது ஃபுல்லா க்ளூ கன் போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். ஏன்னா, மோட்டர் வந்துட்டு அந்த அதர்றதுனால அது வந்துட்டு லூஸ் ஆயிரும். அதனால ஃபுல்லா க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கலாம். ஓகே. ஃபுல்லா ஒட்டியாச்சு. அது ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்துட்டு நல்லா புடிச்சுக்கும் அந்த க்ளூ கன் வந்துட்டு. நல்லா ஒட்டிக்கிச்சு. இப்போ வந்துட்டு அந்த ரெக்கைய வந்துட்டு மேல செட் பண்ணிக்கலாம். ரெக்கைய அழுத்தம்போது, அதாவது மோட்டர் வந்துட்டு எடுக்காம இருக்கிறதுக்காக அந்த மேல கை வச்சிருக்கிறது. ஓகே. நல்லா செட் பண்ணியாச்சு. அடுத்து வந்துட்டு நம்ப பேட்டரி எடுத்து வச்சு செக் பண்ணி பார்த்தரலாம். ஓகே. செட் பண்ண உடனே நல்லா ஓடுது. ஓகே. நம்ம ஒயர் கனெக்ஷன் எல்லாமே கரெக்ட்டா பண்ணியாச்சு. ஒயர் கனெக்ஷன் முடிஞ்சுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அந்த காற்றாலைக்கான கரெக்ட்டான இடத்த செட் பண்ணி வச்சிரலாம். ஓகே. ரன் ஆவுது. இப்ப க்ளூ கன் போட்டு அந்த காற்றாலைக்கு மேல ஒட்டிக்கலாம். பேட்டரியும், ஸ்விட்சையும். ஸ்விட்ச ஃபர்ஸ்ட் ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பேட்டரிய ஒட்டிக்கலாம். ஒயர் வந்துட்டு ரொம்ப லென்த்தா இருக்க மாட்டேங்குது. முடிஞ்சா அந்த ஒயிட் கலர் ஒயர நம்ம கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம் கடைசியா. இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இத நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு டைரக்ட்டா அதே மாரி பிளாக் கலர் ஒயர்லயே நம்ம இத கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓ! ஃபுல்லா கட் பண்ணிட்டேன். லைட்டா கட் பண்ணி அந்த கனெக்ஷன கட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. ஒயர சின்னது பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு அந்த ஒயர ஒட்டணும். ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டரிய ஒட்டுனதுக்கு அப்புறமேட்டு அதுக்கப்புறமேட்டு இத ஒட்டிக்கலாம். செட் பண்ணி பார்ப்போம். கரெக்ட்டா செட் ஆகுதான்னு தெரியல. பார்ப்போம். ஓகே. செட் பண்ணியாச்சு. இப்ப ஸ்விட்ச போட்டு பார்த்தரலாம். நிக்க மாட்டேங்குது. இப்ப வந்துட்டு நம்ப இந்த க்ளூ கன் போட்டு அத ஒட்டுனா தான் நிக்க மாட்டேங்குது. க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கலாம். எப்படி வச்சாலும் நிக்கல. ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லாட்டி க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கலாம். க்ளூ கன் போட்டு ஒட்டியாச்சு. இப்போ வந்துட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே நீட்டா ஓடுது மோட்டார். ஓகே. வேற இடத்துல வச்சு செட் பண்ணி பார்த்தரலாம். கரெக்ட்டா உட்காந்துக்குச்சு. இத வந்துட்டு நம்ம கையிலேயே யூஸ் பண்ணிக்கலாம். கையிலயும் கூட. அதாவது கரண்ட் போச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேன் ஆட்டம் யூஸ் பண்றதுக்கு இது.